Hello friends, என் பேர் வரதராஜா. நான் ஒரு 3D கேரக்டர் அனிமேட்டர். மோர் தென் 9 இயர்ஸாக நான் 3D அனிமேஷன் ஃபீல்டில் இருக்கேன். லாஸ்ட் 1.5 இயர்ஸாக நான் ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் அனிமேஷன் டீச்சிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அனிமேஷன் ட்ரெயினராக இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் பிளெண்டரில் மாடலிங்கில் ஆரம்பித்து டெக்ஸ்சரிங், ரிகிங் அண்ட் அனிமேஷன் இது எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் யூடியூப்லேயும் நம்ம இதை கொஞ்சம் டுட்டோரியல்ஸாக போடலாம், ரெகுலராக டுட்டோரியலாக போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதனுடைய ஆரம்பமாக தான் இப்போ இந்த டுட்டோரியல் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெகுலராக வீடியோஸ் வரும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு பிகினர் லெவலுக்கான டுட்டோரியலில் தான் இருக்கும். போக போக கொஞ்சம் இன்டர்மீடியட்டாக மாறும். ஸோ ரெகுலராக வீடியோஸ் வரும், கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் போகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பிளெண்டர் கற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லேட்டாக வேணால் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஓகே, பிளெண்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் வெல்கம் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். ஸோ இதிலேருந்தே என்னென்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ இது வந்து 4.5 வெர்ஷன். 4.5 LTS தான், அதாவது லாங் டேர்ம் சப்போர்ட் இருக்கக்கூடிய வெர்ஷன். ரீசெண்டாக வந்தது தான். இதை நம்ம யூஸ் பண்ணலாம், நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகேங்களா? இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக சில மெனுஸ் இருக்கும். ஒன்று ஜென்ரல். இப்போ பேக்ரவுண்டில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஒரு வியூபோர்ட். இதை நம்ம வியூபோர்ட்னு சொல்லுவோம். இந்த வியூபோர்ட்டுக்கான ஜென்ரல்னு கொடுத்தீங்கன்னா இந்த வியூபோர்ட் தான் வரும். ரெண்டாவது 2D அனிமேஷன். நீங்கள் 2D அனிமேட்டராக இருந்தீங்கன்னா அதுக்கான ஒர்க் பண்ணக்கூடிய பேனல்ஸ் உங்களுக்கு இதை கிளிக் பண்ண வரும். ஸ்கல்ப்டிங் பண்ணணும்னா ஸ்கல்ப்டிங்கான டூல்ஸ் அண்ட் பேனல்ஸ் இதில் வரும். சேம் VFXக்கான பேனல்ஸ் வரும், வீடியோ எடிட்டிங்கான பேனல்ஸ் வரும். நம்ம இப்போ ஜென்ரல் தான் பார்க்க போகிறோம். ரைட் சைடில் ரீசெண்ட் ஃபைல். ஸோ ரீசெண்டாக நம்ம ஏதாவது ஃபைல் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஃபைல்ஸ் எல்லாமே ரைட் சைடில் இந்த மெனுவில் வரும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பன். வேறு ஏதாவது ஃபைல் ஓப்பன் பண்ணணும்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை Ctrl+O கொடுத்தும் ஓப்பன் பண்ணிக்கலாம். கீழே ரெக்கவர் லாஸ்ட் செஷன். ஏதாவது உங்களுக்கு செஷன் லாஸ்ட்டாக ஒர்க் பண்ணது கரெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வராது, எப்போயாவது ரேராக வரும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டொனேட்டுன்னு இருக்கும். பிளெண்டர் ஓப்பன் சோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இன்கேஸ் நீங்கள் வந்து பிளெண்டருக்கு ஏதாவது டொனேட் பண்ணணும், நீங்கள் அதன் மூலிமா நல்லா ஏர்ன் பண்ணுறீங்க, டொனேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம். ஏர்ன் பண்ணலனாலும் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் டொனேட் பண்ணணுன்னா பண்ணுங்கள். வாட்ஸ் நியூ. இப்போ இருக்கக்கூடிய வெர்ஷனில் என்ன புதுசாக இருக்குன்னு அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணி பிளெண்டரோட டாக்குமெண்டேஷனில் படிச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரலில் கிளிக் பண்ணுவோம். எப்போவுமே பிளெண்டர் ஓப்பன் பண்ணோடனே இப்படி தான் ஒரு 3 ஆப்ஜெக்ட் இருக்கும். ஒன்று கேமரா, இன்னொன்று லைட், இன்னொன்று க்யூப். இதை வந்து நம்ம பாலிகான் ப்ரிமிட்டிவ்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு க்யூப் இருக்கும். நம்ம ஃபஸ்ட் கேமரா தேவையில்லை, இந்த லைட்டும் தேவையில்லை, இதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஸ்க்ரீன் தான் வியூ போர்ட்டுன்னு சொல்லுவோம். 3Dயை பொறுத்த வரைக்கும் இது நமக்கு பெர்ஸ்பெக்டிவ் வியூ. 3Dயில் நிறையா வியூஸ் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா டாப் வியூ, இது ஃப்ரண்ட் வியூ, இது ரைட் வியூ, இது உங்களுக்கு யூசர் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இந்த குவாட் வியூலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும்னா Ctrl+Alt+Q கொடுத்தோன்னா வெறும் பெர்ஸ்பெக்டிவ் வியூ மட்டும் வரும். எகைன் வேணும்னா Ctrl+Alt+Q கொடுங்க. ஸோ நான் மறுபடியும் Ctrl+Alt+Q கொடுத்துட்டேன். நான் என்னென்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீனோட லெஃப்ட் சைடில் வரும். ஸோ இங்கே மவுஸ் இருக்கு இல்லையா, நான் லெஃப்ட் கிளிக் பண்ணால் லெஃப்ட் கிளிக் காமிக்கும், ரைட் கிளிக்னா ரைட் கிளிக், மிடில் மவுஸ். அதே மாதிரி நான் என்ன கீ ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இன்கேஸ் நான் என்ன கீ ப்ரெஸ் பண்ணுறேன்னு நீங்கள் பார்க்கணுன்னா இந்த கார்னர், லெஃப்ட் கார்னர் பாருங்கள். மல்டிபிள் வியூஸை நம்ம ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி Ctrl+Alt+Q கொடுக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் கீபோர்டில் நம்பர் பேட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணலாம். இப்போ 1 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரண்ட் வியூ வரும், 2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆர்த்தோகிராஃபிக் வியூ வரும், 3 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைட் வியூ வரும். அதே மாதிரி 4 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆர்த்தோகிராஃபிக் வரும், 5 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ் வரும். ஸோ இப்படியே போகும். 6, 7 டாப் வியூ வரும், 8 ஆர்த்தோகிராஃபிக் வரும், 9 இதுவும் ஆர்த்தோகிராஃபிக் வியூ தான். ஸோ வியூஸ் இப்படி தான் ஸ்விட்ச் பண்ணணும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் வியூ போயிடலாம். ஃப்ரண்ட் வியூவில் இருந்துக்கிட்டே ஃப்ரண்ட் வியூவில் இருக்கும்போதே நீங்கள் உங்கள் மவுஸுடைய மிடில் மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணி அப்படியே ரொட்டேட் பண்ணிங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ் வியூக்கு வந்துடும். இது ஃப்ரண்ட் வியூன்னு மட்டும் இல்லை, எந்த வியூவாக இருந்தாலும் சரி. நீங்கள் எஸ்கேப் பட்டனுக்கு கீழே இருக்கக்கூடிய டில்டா பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னென்ன வியூ இருக்கோ அது எல்லாமே காமிக்கும். எஸ்கேப் பட்டனுக்கு கீழே இருக்கக்கூடிய டில்டா பட்டன் நம்பர் 1க்கு லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே என்னென்ன வியூஸ் இருக்கோ இது எல்லாமே காமிக்கும். நீங்கள் இப்போ ரைட் வியூ போகணுன்னா அதை இப்படி சூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிங்கன்னா ரைட் வியூ வந்துடும். இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நீங்கள் மிடில் மவுஸை கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணால் பெர்ஸ்பெக்டிவ் வந்துடும். ஸோ வியூ போட்டை ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா மிடில் மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ வியூ போட்டை ரொட்டேட் பண்ணிவிட்டேன். நான் மூவ் பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு மிடில் மவுஸை கிளிக் பண்ணிங்கன்னா மூவ் பண்ணலாம்.
ஸோ ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு மிடில் மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் வியூ போர்ட்டை மூவ் பண்ண முடியும். அதே மாதிரி கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு மிடில் மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டே மவுஸை மேலேயும் கீழேயும் மூவ் பண்ணிங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட். கண்ட்ரோல் ப்ளஸ் மிடில் மவுஸ் அப்புறம் மவுஸை மேலேயும் கீழேயும் மூவ் பண்ணிங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணலாம். ஸோ ரொட்டேட் பண்ணுறோம், மிடில் மவுஸ் கிளிக் பண்ணி ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணுறோம். கண்ட்ரோல் ப்ளஸ் மிடில் மவுஸ் கிளிக் பண்ணி ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறோம். சேம் டைம் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணியும் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ண முடியும், ஸ்க்ரோலும் நடக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா எல்லா சாஃப்ட்வேர்லேயும் இருக்க மாதிரி மேலே மெனு இருக்கும். ஃபைல், எடிட், ரெண்டர், விண்டோ இந்த மாதிரி எல்லா மெனு இருக்கும். இங்கே லேஅவுட், மாடலிங், ஸ்கல்ப்டிங் இருக்கு இல்லையா, இது எல்லாம் என்னென்னா டிஃப்ரெண்ட் ஒர்க் ஃப்ளோஸ்க்கு ஏற்ற மாதிரி விண்டோஸ் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம லேஅவுட்டில் இருக்கோம், மாடலிங்கில் இருந்தோன்னா மாடலிங் அதுக்கு தேவையான டூல்ஸ் இந்த விண்டோஸில் இருக்கும். அதே மாதிரி ஸ்கல்ப்டிங் போனோன்னா ஸ்கல்ப்டிங் அதுக்கு தேவையான டூல் இந்த விண்டோவில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஒர்க்குக்கு தேவையான விண்டோஸும் இந்த ஒர்க் ஸ்பேஸ் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பெர்ஸ்பெக்டிவ் வியூ. இங்கே மேலே இருக்கு இல்லையா, இது நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மெனு சப் மெனு அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கும். இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிறது டூல்ஸ், நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ். ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறதுக்கு மூவ் டூல், ரொட்டேட் டூல், ஸ்கேல் டூல், இது 3 சேர்ந்த மாதிரி வரும். இது அன்னோட்டேஷன், மெஷர்மெண்ட், அப்புறம் ஆட் கியூப், பாலிகான் ப்ரிமிட்டிவ்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய மெனு இது. ஸோ அப்படியே ரைட் சைடில் வந்தோன்னா ரைட் சைடில் நமக்கு அவுட்லைனர், ஃபஸ்ட் அவுட்லைனர் இருக்கும். இந்த அவுட்லைனரை தான் நம்ம என்ன ஆப்ஜெக்ட் இங்கே வியூ போர்ட்டில் கிரியேட் பண்ணாலும் அவுட்லைனரில் வரும். உதாரணத்துக்கு நான் இப்போது ஒரு ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி ஒரு ஸ்பியர் போடுறேன் அப்படின்னா அந்த ஸ்பியரும் இங்கே காமிக்கும். இந்த மாதிரி என்ன விதமான ஆப்ஜெக்ட் போட்டாலும் அது அவுட்லைனரில் காமிக்கும். ஸோ அவுட்லைனரில் நம்மளால் ஒரு ஆப்ஜெக்டை ஆர்கனைஸ் பண்ண முடியும். ஆப்ஜெக்ட்டுக்கு நேம் பண்ணுறதுலேருந்து அதனுடைய விசிபிலிட்டி ஆஃப் பண்ணுறது எல்லாமே நம்மளால் பண்ண முடியும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி பேனல். இந்த ப்ராப்பர்ட்டி பேனல் தான் நம்ம என்ன ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாலும் அதுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் இல்லையா, அதுக்குன்னு ஒரு செட்டிங்ஸ், பேராமீட்டர்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே இங்கே தான் பார்ப்போம். உதாரணத்துக்கு டூல்ஸ், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், ரெண்டர் செட்டிங்ஸ், இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் ஃபார்மேட், லேயர்ஸ், சீன் செட்டிங்ஸ், மெட்டீரியல் செட்டிங்ஸ், அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் செட்டிங்ஸ், மாடிஃபையர்ஸ், பார்ட்டிகிள்ஸ், ஃபிசிக்ஸ், கன்ஸ்ட்ரெயின்ஸ், வெர்டெக்ஸ் குரூப், மெட்டீரியல். சாரி, இது வந்து வேர்ல்ட், இது மெட்டீரியல், நான் மாற்றி சொல்லிட்டேன். இது வேர்ல்ட், இது மெட்டீரியல்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் அப்புறம் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தேவையான செட்டிங்ஸ் எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டி பேனலில் தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு விண்டோவும் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதனுடைய ஃபங்க்ஷன்ஸை மாற்ற முடியும். உதாரணத்துக்கு இப்போ இது வந்து 3D வியூ போட்டால் இருக்கா, இதை வந்து நம்மளால் மாற்ற முடியும். எங்கன்னா இங்கே லெஃப்ட் கார்னரில் ஒரு ஐக்கான் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன வியூ போர்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இமேஜ் எடிட்டர், யூவி எடிட்டர், ஜியாமெட்ரி, நோட்ஸ் எடிட்டர், அனிமேஷனுக்கு தேவையான விண்டோஸ், ஸ்கிரிப்டிங்க்கு தேவையான விண்டோஸ், அப்புறம் நம்ம இங்கே பார்த்த அவுட்லைனர், ப்ராப்பர்ட்டிஸ், ஃபைல் ப்ரௌசர், இந்த மாதிரி எல்லாமே இங்கே இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நான் கிராஃப் எடிட்டர் ஓப்பன் பண்ணால் இதை கிளிக் பண்ணால் எனக்கு கிராஃப் எடிட்டர் ஓப்பன் ஆகும். இதை நான் திரும்ப 3D வியூவாக மாற்றணும் அப்படின்னா நான் இங்கே கார்னரில் கிளிக் பண்ணி எனக்கு 3D வியூ போர்ட் கொடுத்தனா மாறிடும். ஸோ இப்போது இதே விண்டோவை நான் ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா என்னால் ஸ்ப்ளிட் பண்ண முடியும். இந்த விண்டோவுடைய எந்த கார்னருக்கு வேணால் போங்க, லெஃப்ட், ரைட், பாட்டம் லெஃப்ட், எந்த கார்னருக்கு வேணால் போய் மவுஸை ஓவர் பண்ணிங்கன்னா உங்களுடைய கர்சர் ப்ளஸ்ஸாக மாறும். இப்போ பாருங்கள், ப்ளஸ்ஸாக மாறுதா? இப்படி மாறினதுக்கப்புறம் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா விண்டோ இப்படி ஸ்ப்ளிட் ஆகும். ஸ்ப்ளிட் ஆனதுக்கப்புறமா மவுஸை ரிலீஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இந்த விண்டோவை என்ன வேணால் மாற்றிக்கலாம். பை டிஃபால்ட் இது 3D வியூ போட்டால் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி இப்போ இன்கேஸ் இது வந்து உங்களுக்கு ஒரு யூவி எடிட்டராக மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு பாட்டம்லேருந்தும் இந்த வியூ போட்டை ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட்டில் கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஸோ ஒரு வியூவை ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்க. இப்போ இன்கேஸ் இதை வேறு எதாவது மாற்றணும்னா மாற்றிக்கலாம். ஸோ ஷேடர் எடிட்டராக மாற்றணும்னா மாற்றிக்கலாம். இன்கேஸ் நான் விண்டோ க்ரியேட் பண்ணிவிட்டு எனக்கு க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் விண்டோவில் இங்கே டாப் கார்னர் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இப்போ இந்த மெனு பாரில் எம்டி ஸ்பேஸை ரைட் கிளிக் பண்ணுங்கள், க்ளோஸ் ஏரியான்னு வரும், க்ளோஸ் கொடுத்துருங்க. அதே மாதிரி இங்கேயும் எம்டி ஸ்பேஸ் இருக்குல்ல, அதை ரைட் கிளிக் பண்ணி க்ளோஸ் ஏரியா கொடுத்தா க்ளோஸ் ஆகிடும். ஸோ இங்கே நமக்கு 3D வியூ போர்ட்டில் வரல. ஆனால் இதே அவுட்லைனரில் பார்த்தீங்கன்னா நான் இந்த எம்டி ஸ்பேஸில் ரைட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு மூவ் ஆர் ஸ்ப்ளிட் ஏரியான்னு வருதா. நான் இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு எப்படி நான் மூவ் பண்ணாலும் எனக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் காமிக்கும். நான் இப்போ ஸ்ப்ளிட் பண்ணணுன்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் இங்கே நீங்கள் எதாவது ஸ்ப்ளிட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இதை வேறு வியூ எதாவது கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். ஆனால் ஜென்ரலாக நம்ம இதை ப்ராப்பர்ட்டி வைக்கிறதே பெட்டர் தான்.
ஸோ இதை நீங்கள் ரீசைஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன விண்டோஸ் வேணுனாலும் உங்களால் இப்போது மாடிஃபை பண்ணவும் முடியும், கிளிக் பண்ணவும் முடியும். நீங்கள் மாடலிங் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டைம்லைன் தேவையில்லை, இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ குவாட் வியூ வர வைக்கணும்னா Ctrl Alt Q கொடுத்தீங்கன்னா குவாட் வியூ வந்துடும். ஸோ இப்போ என்ன நான் ஒரே சமயத்தில் நீங்கள் 4 வியூவும் பார்த்துக்கிட்டே ஒர்க் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் 4 வியூவிலையும் பார்க்க முடியும். ஸோ 4 வியூவில் நம்மளால் பார்த்துட்டு ஒர்க் பண்ண முடியும். அதே மாதிரி கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ் அழுத்தினீங்கன்னா நீங்கள் எந்த வியூவில் இருக்கீங்களோ அது பெருசாகும். இப்போது இந்த குவாட் வியூவிலேருந்து எஸ்கேப் ஆகிட்டு இப்போது எனக்கு இங்கே 4 விண்டோவும் தெரியுதில்ல, 3 விண்டோவும் தெரியுதில்ல, ஏதாவது ஒரு விண்டோ மட்டும் நான் மேக்ஸிமைஸ் பண்ணி பார்க்கணுன்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தனா அந்த விண்டோ மட்டும் மேக்ஸிமைஸ் ஆகும். கர்சர் எங்கே இருக்கோ அந்த விண்டோ தான் மேக்ஸிமைஸ் ஆகும். ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம இப்போது எப்படி ஒரு விண்டோவை ஆர்கனைஸ் பண்ணுறது, ரீசைஸ் பண்ணுறது, என்னென்ன விண்டோஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். ஸோ நாளைக்கு மாடலிங் டூல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போதைக்கு இதோட இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள், அப்படியே ஷேரும் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிளண்டர் லேர்ன் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது வரும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.